வணக்கம் அண்ட் வெல்கம் டு மீல்ஸ் அண்ட் மெமரீஸ். இன்றைக்கி நம்ம மீல்ஸ் அண்ட் மெமரீஸில் இந்த சம்மருக்கு ஏற்ற மாதிரி சில்லுன்னு ஒரு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். என்னென்னா தேங்காய் குச்சி ஐஸ் தாங்க பார்க்க போகிறோம். கோகோனட் குச்சி ஐஸ் தான் பார்க்க போகிறோம். நம்ம வீட்டிலையே செய்ய போகிறோம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக இந்த மெத்தடில் செஞ்சு பாருங்கள். ஈஸியும் கூட. நான் இன்றைக்கி 2 முழு தேங்காய் எடுத்திருக்கேன். அதாவது ஒரு தேங்காயிலையும் 2 மூடி இருக்குமா, ஸோ 4 மூடி தேங்காயும் எடுத்திருக்கேன். மேலே இருக்க தேங்காய் எல்லாத்தையுமே தோண்டி எடுத்துக்கிட்டேன். உள்ளேருந்து நோண்டி எடுத்துக்கிட்டேன், துருவலை. ஸோ இந்த முழு தேங்காயில் மேலே இருக்க அந்த ப்ரௌன் கலரில் இருக்கும் இல்லையா, அது எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிவிட்டு உள்ளே இருக்கிற இந்த வெள்ளை கலர் பகுதியை மட்டும் இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போது இது எல்லாத்தையும் நம்ம ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாம். மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வர போகிறோம். நம்ம இன்றைக்கி ஃபுல் அண்ட் ஃபுல் தேங்காய் பாலில் தான் செய்ய போகிறோம். தேங்காய் குச்சி ஐஸுங்கிறதுனால பொதுவாக நம்ம ஐஸ்கிரீம் செய்யும்போது பால் சேர்ப்போம் இல்லையா, இன்றைக்கி நம்ம வெறும் பால் சேர்க்க போகிறதில்ல, ஃபுல்லாமே தேங்காய் பால் தான் சேர்க்க போகிறோம். ஸோ நல்லா ஒரு 200 ml அளவு தண்ணி சேர்த்து நல்லா மிக்சியில் அடித்து எடுத்துகிட்டு வந்துடணும். நம்ம தேங்காய் பால் எடுக்கிறோம். ஸோ இந்த மாதிரி நல்லா ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கணும். நீங்கள் பெரிய ஜல்லடை இருந்ததுன்னா, நல்லா பெரிய வடிகட்டி இருந்ததுன்னா அதில் வடித்து எடுத்துக்கோங்க. என்கிட்ட இந்த காஃபி டீ வடிக்கிற வடிகட்டி தான் இருக்குது. ஸோ நான் அதனால் அதை வச்சு வடிச்சுக்கிறேன். ஸோ இந்த மாதிரி ஃபுல்லாக நம்ம வடித்து எடுத்துக்கலாம். பாருங்கள், ஃபஸ்ட் டைம் இவ்வளோ பால் கிடச்சிருக்கு. மறுபடியும் நம்ம மேலே இருந்ததில் அந்த சக்கை எல்லாம் அதெல்லாத்தையும் நம்ம மறுபடியும் மிக்ஸி ஜாருக்கே மாற்றிக்கலாம். மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டு மறுபடியும் ஒரு 200 ml தண்ணி சேர்த்து நம்ம நல்லா மிக்சியில் அடித்து எடுத்துகிட்டு வர போகிறோம். ஸோ இப்போ பாருங்கள், மிக்சியில் ஃபுல்லாக அடித்தாச்சு. நீங்கள் தேவைப்பட்டால் உங்களுக்கு டேஸ்ட் வேணும் அப்படின்னா ஒரு 2 ஏலக்காய் கூட சேர்த்து நீங்கள் இதை அடித்து எடுத்துக்கலாம். பாருங்கள், அடுத்த ரவுண்ட் தண்ணி சேர்த்து நம்ம அடிக்கிறோம். அடுத்து நம்ம வடிகட்டினா நமக்கு 2வது டைமும் சேர்த்து இவ்வளோ தேங்காய் பால் கிடச்சிருக்கு. 2 டைம் மட்டும் பால் எடுத்தோம்னாலே சரியாக இருக்கும். நம்ம ரொம்ப எடுத்துட்டோம், ரொம்ப தண்ணி சேர்த்து எடுத்துட்டோம் அப்படின்னா ரொம்ப தண்ணியாக இருக்க மாதிரி இருக்கும். அதனால் 2 டைம் மட்டும் நல்லா திக்கான தேங்காய் பால் மட்டும் எடுத்துக்கிறோம். அடுத்ததாக நம்ம ஒரு பாத்திரத்தில் ஒரு 3 ஸ்பூன் அளவு கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கிறேன். கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துட்டு நம்ம தனியாக எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, இப்போ தேங்காய் பால் எடுத்தோம் இல்லையா, அந்த தேங்காய் பாலை கொஞ்சமாக சேர்த்து நல்லா ஒரு ஸ்பூன் இல்லைனா ஃபோர்க் வச்சு நல்லா கலந்து விட்டுருங்க. கட்டிகள்லாம் எதுவும் இல்லாத மாதிரி நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க. நல்லா இந்த மாதிரி கரைச்சிக்கிறோம். அப்புறம் நம்ம தேங்காய் பால் எடுத்தோம் இல்லையா, அந்த தேங்காய் பால் எடுத்ததில் மேலே அந்த சக்கரை இருக்கும் இல்லையா, அதை வேஸ்ட் பண்ணிடாதீங்க. நீங்கள் ஒன்று அதில் சக்கரை போட்டு சாப்பிட்டாலே டேஸ்ட்டாக இருக்கும். அப்படி இல்லைன்னா அதை ஏதாவது பொரியல் பண்ணுவோம் இல்லையா, அந்த பொரியலில் கடைசியாக அதை சேர்த்துக்கிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். அடுத்ததான் நம்ம ஒரு கடாயை வச்சுட்டு அதில் நம்ம எதுவுமே கலக்காத தேங்காய் பால் இருக்கு இல்லையா, அதை சேர்த்துக்கிறோம். அதை சேர்த்துட்டு அதுக்கப்புறமா அதில் நம்ம இந்த கார்ன்ஃப்ளவர் மாவு கரைச்சி வச்ச தேங்காய் பாலையும் சேர்த்துக்கிறோம். நம்ம கார்ன்ஃப்ளவர் கரைச்சி வச்ச தேங்காய் பால் சேர்க்கும்போது இந்த மாதிரி ஒரு டைம் ஃபில்டர் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. ஏன் அப்படின்னா ஏதாவது கட்டிகள் இருந்தது அப்படின்னா உள்ளே போகாமல் இருக்கும். அதுக்காக நீங்கள் அப்படியே சேர்க்கறதுனாலும் சேர்த்துக்கலாம். பட் கட்டிகள் இல்லாமல் இருக்கும், அதுக்காக ஃபில்டர் பண்ணிக்கிறேன். நம்ம அடுத்ததாக பார்த்தோன்னா அந்த பால் நல்லா பொங்கி வரும். தேங்காய் பால் நல்லா பொங்கி வரும்போது நம்ம 1 கப் சுகர் சேர்த்துக்கலாம். நான் அந்த டம்ளரில் 1 டம்ளர் அளவு சுகர் சேர்த்துக்கிட்டேன். சர்க்கரை சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுருங்க. நம்ம கார்ன்ஃப்ளவர்லாம் சேர்த்துருக்கிறதுனால அப்படியே இந்த பால் திக்காகிக்கிட்டே வரும் சீக்கிரமாக. இங்கே பாருங்கள், இந்த அளவுக்கு திக்காகிட்டே இருக்குது பாருங்கள். ஃபஸ்ட் நம்ம சேர்க்கும்போது எவ்வளோ தண்ணியாக இருந்தது, இப்போ அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக திக்காக ஆரம்பிக்கும். இங்கே பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா கொஞ்சம் கொஞ்சமாக திக்காக ஆரம்பிக்கும். ஸோ இந்த அளவுக்கு திக்கான உடனேயும் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு திக்கான உடனேயும் அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம இன்னும் ஆற வச்சோன்னா இன்னமும் திக்காகும். அதுக்காக நம்ம ஆஃப் பண்ணிக்கிறோம். இது நம்ம நல்லா ஆற வச்சுட்டு ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாம். இதில் நம்ம ஒரு 2 மூடி அளவு வெண்ணிலா எசன்ஸ் சேர்த்துக்கிறேன். வெண்ணிலா எசன்ஸ் சேர்த்து நம்ம நல்லா இதை 2 நிமிஷம் போல் நல்லா மிக்சியிலே பீட் பண்ணி எடுத்துகிட்டு வர போகிறோம். இப்போ நல்லா க்ரீமியாக இருக்கும். அதுக்காக இது நல்லா மிக்சியில் அடித்து எடுத்ததுக்கப்புறமா இந்த மாதிரி 2 டம்ளர் வச்சுட்டு அதில் நம்ம ஊற்றிக்கலாம். உங்கள்கிட்ட ஐஸ் மோல்டு இருந்தது அப்படின்னா அந்த மோல்டில் சேர்த்துக்கோங்க. என்கிட்ட மோல்டெல்லாம் எதுவும் இல்லாததுனால நான் டம்ளர்லேயே ஊற்றிக்கிட்டேன். இப்போ இந்த டம்ளரை நம்ம இந்த மாதிரி ஃப்ரீசரில் வச்சிடலாம். இது வச்சதுக்கப்புறம் ஒரு 3 மணி நேரம் போல் ஆனதுக்கப்புறமா நம்ம குச்சி சொருகணுன்னா கரெக்டாக நின்றுக்கும். இப்போ பாருங்கள், 3 மணி நேரம் போல் ஆக்கிடுச்சு. நான் அப்படியே மெதுவாக குச்சியை உள்ளே சொருகிட்டேன். அதுக்கப்புறமா ஒரு 8 மணி நேரம் போல் நம்ம நல்லா அதை ஃப்ரிட்ஜிலேயே விட்டு ஃப்ரீஸ் பண்ணி எடுத்துக்கணும்.
அவ்வளோதான். அதுக்கப்புறமா எடுத்துகிட்டு லைட்டாக டம்ளரோட ஓரங்களை மட்டும் தண்ணியில் காட்டிட்டு, வெளியே இருக்க ஓரங்களை தண்ணியில் காட்டிட்டு, அப்படியே குச்சியை லைட்டாக அப்படி ரொட்டேட் பண்ணோன்னா நம்ம வந்து ஐஸ் வந்து வெளியில் வந்துடும். இந்த வெயிலுக்கு பயங்கரமாக உருகிருச்சு. பட் டேஸ்ட் அட்டகாசமாக இருந்தது. கண்டிப்பாக இந்த மெத்தடில் செஞ்சு பாருங்கள். எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். பெரியவங்கலேருந்து சின்னவங்க வரைக்கும் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். கண்டிப்பாக செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்றதை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனல் மீல்ஸ் அண்ட் மெமரிஸை சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. இன்னும் நம்ம சேனலில் தேங்காய் ஐஸ்கிரீம், ரோலு, சீம்பால், பாவக்காய் சில்லி, வேர்க்கடலை சட்னின்னு எக்கச்சக்க ரெசிபிஸ் இருக்குது. அது எல்லாத்தையும் செக் பண்ணிவிட்டு வாங்க. நம்ம இன்னொரு ரெசிபியோட பார்க்கலாம். பை.